சூனியக்காரி இளவயது பெண்களை கிளிகளாக்கி கூண்டில் அடைத்து சந்தோஷப்படுகிறாள். இந்த விவரம் ஏதும் அறியாத இளம் ஜோடி ஒன்று பறவையை பின்தொடர்ந்து கோட்டைக்கு அருகே வர சூனியக்காரி இளவயது பெண்ணை கிளியாக்குகிறாள். காதலன் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு இருக்கும்போதே சூனியக்காரி கிளியை கூண்டில் அடைத்து சந்தோஷமாக ஆனந்தப்படுகிறாள். இளைஞன் காப்பாற்ற முயற்சி செய்தும் முயற்சி பலிக்கவில்லை. இளைஞனையும் சிலையாக்கி கோட்டைக்குள் கொண்டு சென்று விடுகிறாள். பிறகு சூனியக்காரி கோட்டையை விட்டு வானில் பறந்து செல்கிறாள். சூனியக்காரி வெளியே சென்றதும் தேவதையின் உதவியால் இளைஞன் உயிர் பெறுகிறான். நடந்த விஷயத்தை இளைஞன் தேவதையிடம் கூற தேவதை மந்திர பூவினை இளைஞனுக்கு வழங்குகிறது. அந்த மந்திர பூவானது தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இளைஞன் அந்த மந்திர பூவை சூனியக்காரி அசந்த நேரம் அவளது கையில் வைக்க அதிலிருந்து ஒளிகள் வெளிவருகின்றன. சூனியக்காரி அதிர்ச்சியுடன் மின்னல் பட்டது போல் துடிக்கிறாள். இது நாள் வரை சேர்த்து வைத்திருந்த அனைத்து மந்திர சக்திகளையும் சூனியக்காரி இழந்து விடுகிறாள். காதலன் விரைந்து சென்று தன் காதலிக்கு உயிர் தருகிறான். கூண்டில் அடைப்பட்டு கிடக்கும் மற்ற கிளிகளும் மந்திர பூவின் உதவியினால் விடுதலை பெற்று பெண்களாக மாறுகின்றனர். அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து இளைஞனுக்கு நன்றி சொல்கின்றனர். மகிழ்ச்சியுடன் இருவரும் வீடு திரும்பினர். நன்றி.